Please subscribe to my channel. Hit the bell icon and never miss any updates. Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel Sumi's Home Chef. இன்னைக்கு ஒரு சூப்பரான புதுவிதமான ஸ்நாக்ஸ் ரெசிபியோட வந்திருக்கேன். அதாவது நம்ம எப்போவுமே குக் பண்ணி சாப்பிடக்கூடிய பாஸ்தாவை இந்த வாட்டி ஃப்ரை பண்ணி சூப்பரான ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட போகிறோம். அண்ட் இது குழந்தைங்க எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது செய்கிறதும் ரொம்பவே சுலபம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கோம். அந்த தண்ணியில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாக ஆரம்பித்ததும் நாம் இதில் 2 கப் அளவுக்கு மக்ரோனி பாஸ்தாவை சேர்க்குறோம். ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகணும். ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. ஆவரேஜாக குக் ஆனால் போதும். ஸோ அது வரைக்கும் நாம் இதை பாயில் பண்ண விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே குக் ஆகிருக்குது. இப்போ நாம் இதை தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக அதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா நாம் இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நாம் இதை குக் பண்ணும்போது இதில் ஆயிலும் சேர்த்து குக் பண்ணதுனால இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் நாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறோம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் கைகளால். ஸோ அந்த மாவு எல்லா மக்ரோனிலையும் ஈவனாக படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி சேர்க்குறதுனால அதில் இருக்கக்கூடிய ஈரம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஆயிலை மிதமான சூட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இதை நீங்கள் எல்லா பக்கமும் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்றது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வரும். அண்ட் ஆயிலை மிதமான சூட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணால் தான் எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இதை கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரியே பேலன்ஸ் இருக்கக்கூடிய மக்ரோனியையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே கிளியராக தெரியும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி மொத்தமாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதில் நான் இப்போ மிக்சடு ஹெர்பு சேர்க்குறேன். அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக ஓரிகனோ, கொஞ்சமாக ட்ரைட் பேசில் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பப்ரிக்கா சேர்க்குறேன். இது அந்த கலர் அழகாக இருக்கும்ல, அதுக்காகத்தான். அடுத்ததாக இதில் காரத்துக்கு தக்கன 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்கணும். ஸோ மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் 1/2 டீஸ்பூன் போட்டாலே போதும். அண்ட் சால்ட் பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணும்போது ஏற்கனவே சேர்த்து குக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. அது சாப்பிட்டு பார்த்துட்டு இதில் சரியாக இருக்குது, ஸோ சேர்க்கலை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இது சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட இதோட டேஸ்ட் குர்குரே மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.